சிங்கர் ஜூனியர் 6ல இந்த வாரத்துக்கான டேஞ்சர் ஜோன்ல இருந்து நம்ம பூவையார் மற்றும் நம்ம தனுஷ் இவங்க 2 பேர்ல இருந்து மக்களிடமிருந்து அதிகபட்ச வாக்குகளா 45 லட்சம் வாக்குகளை பற்றி நம்ம பூவையார் வந்துட்டு வழக்கம் போல கெத்தான ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு. சோ கண்டிப்பா நம்ம பூவையார் வந்துட்டு டாப் 5 போயிடுவாரு. அது மட்டும் இல்லாம டைட்டில் வின் பண்றதுக்கான சான்சஸ் வந்துட்டு அவருக்கு நிறையவே இருக்குது. சோ இன்னைக்கு இந்த வாரம் நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்துட்டு விஜய் ஸ்டார்ஸோட சேர்ந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ கொடுத்தாங்க. அந்த வகையில நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டா இருக்கிற நம்ம கபீஸ் பூவையார் ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு சாங் வந்துட்டு செலக்ட் பண்ணி அவருடைய ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி ரொம்பவே தாறுமாறா பாடினாரு. சோ நாக்கமுக்க அப்படிங்கிற பாடலை மறக்க முடியாதவங்களும் அந்த பாடலை விரும்பாதவங்களும் யாருமே இருக்க முடியாது. அந்த பாடலுக்கு ஏத்தார் போல ஸ்டைல்ல வந்துட்டு நம்ம பூவையார் வந்துட்டு செம்மையா பாடி தெரிக்க விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம பூவையார் பாடிட்டு இருக்கும் போதே அந்த அரங்கமே வந்துட்டு செம்மையா எழுந்து நின்று ஆடிச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம ஜட்ஜஸும் வந்துட்டு எழுந்து நின்று டான்ஸ் பண்ணி ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. சோ இந்த பாடல் பாடி முடிச்சதோ நம்ம அரங்கமே வந்துட்டு பூவையாருக்கு எழுந்து நின்று ஸ்டாண்டிங் அவஷன் கொடுத்திருந்தாங்க. சோ நம்ம ஜட்ஜஸ் வந்துட்டு பூவையார் என்ன பாடிட போறான், அவன் எப்படி ஸ்ருதி இல்லாம தான் பாடுவான் அப்படின்னு நினைச்சு நம்ம ஜட்ஜஸோட மூக்கு எல்லாமே இன்னைக்கு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம பூவையார் இன்னைக்கு ஸ்ருதி சுத்தமா ரொம்பவே சூப்பரா பாடி எல்லாருமே வந்துட்டு என்டர்டெயின் பண்ணிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீங்க வந்துட்டு பூவையாரோட பெர்ஃபார்மன்ஸ், அதாவது இந்த பெர்ஃபார்மன்ஸ வந்துட்டு மிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நீங்க பாக்கணும். அது என்னோட ஒரு ரிக்வெஸ்ட். சோ அந்த அளவுக்கு நம்ம பூவையார் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. சோ நம்ம சங்கர் மகாதேவன் சார் வழக்கம் போல நம்ம கப்பீஸ வந்துட்டு அவருடைய உள் மனசுல இருந்து ரொம்பவே அழகா பாராட்டினாரு. சோ பூவையார் வந்துருச்சு அந்த ஸ்ருதி வந்துருச்சுடா அப்படிங்கிற மாதிரியே ரொம்ப சூப்பரா சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நம்ம கல்பனா மாமா இன்னைக்கு நீ ஸ்ருதி விலகாம பாடிட்டடா செம்மையா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சித்ராமா வந்துட்டு நம்ம பூவையார வந்துட்டு அவ்வளவு பாராட்டினாங்க. சோ பூவையார் வந்துட்டு பாடி இருக்கும் போது நம்ம சித்ராவோட எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐயோ அங்க மிஸ் பண்ணிடக்கூடாது இங்க மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ரொம்பவே அவங்க பார்த்து நம்ம பூவையார வந்துட்டு கவனிச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம பூவையார வந்துட்டு சித்ராவோட எக்ஸ்பெக்டேஷனை வந்துட்டு கொடுத்துட்டாரு இன்னைக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ நம்ம பூவையார வந்துட்டு நம்ம சித்ராமா வந்துட்டு ஒரு இடத்துல கூட நீ ஸ்ருதி விலகவே இல்லடா, அவ்வளவு அருமையா பாடுனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சோ இந்த மாதிரியேதான் வந்துட்டு நீ எல்லா வாரமும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்பவே இது அருமையா பாராட்டினாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சரண் சார் சொன்னாரு, எப்போதுமே வந்துட்டு பூவையாரோட பெர்ஃபார்மன்ஸ்ல வந்துட்டு சரண் சாருக்கு வந்துட்டு அவ்வளவு ஒன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சோ அது மட்டும் இல்லாம அவரே வந்துட்டு அவருடைய வாயால வந்துட்டு இதை சொல்லிட்டாரு. சோ நம்ம பூவையாரை பத்தி சொல்லும் போது சொல்றாரு, எப்போதும் நீ வரும்போது உங்ககிட்ட எனக்கு அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. ஒண்ணு வந்து நான் எப்போதுமே ஒரு என்டர்டெய்னரா மட்டும் தான் பாக்குறேன். சோ ஏதோ உனக்கு ஒரு ஸ்கோர் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் வந்து நான் ஸ்கோர் கொடுக்குறேன். அப்படி இருந்த என்னையே நீ எழுந்து நின்று ஸ்டாண்டிங் அவஷன் கொடுக்க வச்சுட்ட அப்படின்னு அவர் வந்துட்டு பாராட்டினாலும் அவர் அதுக்கு முன்னாடி சொன்னா இந்த சில கருத்துக்களை வந்துட்டு சர்ச்சை ஏற்படுத்திருச்சு அப்படின்னே சொல்லலாம். பூவையார் வந்துட்டு அவ்வளவு ஒரு திறமையானவர், அவரை எப்படி அவர் ஒரு என்டர்டெய்னரா மட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை வந்துட்டு சரண் சார் பதிவு செஞ்சதுனால பூவையாரோட ரசிகர்கள் வந்துட்டு கோவத்துல இருக்காரு. எது எப்படியும் நம்ம பூவையார் வந்துட்டு அவ்வளவு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஜட்ஜஸ் மத்தியில வந்துட்டு அருமையான பாராட்டுகளையும் வாங்கி ஸ்கோர்ஸையும் வந்துட்டு அதிகமான ஸ்கோர்ஸையும் வாங்கி ஜட்ஜஸ் கிட்ட இருந்து தலா 9 மதிப்பெண்கள் மொத்தமா 36 மதிப்பெண்களையும் வாங்கியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஸ்கோர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம பூவையாருக்கு வந்துட்டு நிப்பான் ஷவர் அந்த ஸ்பாட்லயே கிடைச்சது. சோ கண்டிப்பா இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு பூவையாரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு கண்டிப்பா ஒரு ட்ரீட்டா இருக்கும். நீங்க பூவையாரோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த பெர்ஃபார்மன்ஸை ஒரு தடவை பார்க்கணும். சோ கண்டிப்பா நீங்க பூவையாரோட ஃபேன் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பூவையார் பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம தெரிவிங்க.